இஸ்ரேலை பொறுத்தவரை ஹெஸ்போல்லா என்ற ஒன்று இல்லாவிட்டால் அவர்களுக்கும் லெபனானுக்கும் பிரச்சனையே இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடனான பிரச்சனையைப் போல இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 நாடுகளும் ஒருபோதும் போரிட்டதில்லை. ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னா, ஹெஸ்போல்லா என்னும் அமைப்பு தோற்றுவிக்கப்படுகிறது. அதற்கு ஈரான் முழுமையான சப்போர்ட்டை கொடுக்குது, பணம் கொடுக்குது, ஆயுதங்கள் கொடுக்குது. அவர்கள் இஸ்ரேலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து லெபனானுக்குள் இருந்து கொண்டு இஸ்ரேல் மீது ராக்கெட் ஏவுகணை தாக்குதல்களை நிகழ்த்துகிறார்கள். இஸ்ரேல் பதிலுக்கு அடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுதான் நம்பர் 1 ப்ராப்ளம். ஓகே, இஸ்ரேல் என்ன சொல்லுது லெபனான்ட்ட, லெபனான் அரசிடம், யோ உன்னுடைய ஊருக்குள்ளே இருந்துட்டு என்ன மேலே குண்டு தூக்கி போடுறாயா, அவனை நிறுத்து அப்படின்னா, லெபனானால் ஹெஸ்போல்லாவை நிறுத்தக்கூடிய கட்டுமானம் அவர்களிடம் கிடையாது. இந்த ஹெஸ்போல்லா என்பது லெபனானுடைய காவல்துறை மற்றும் அவர்களுடைய இராணுவத்தை விட வலு அதிகம் கொண்டது. அப்போ அவன்கிட்ட போய் நீ சும்மா இருன்னா இவன் திருப்பி ஒன்றை போட்டு அடிச்சிருவான். இப்பொழுது என்ன நடக்கிறதுனா, இவ்வளவு நாள் வரைக்கும் லெபனான் ஒரு மூலையில் உட்கார்ந்துருப்பாங்க. அரசு சம்பந்தமே இல்லாமல் இஸ்ரேல் உள்ள நுழைந்து ஹெஸ்போல்லாவோடு சண்டை போட்டு கொண்டிருக்கும். லெபனான் அரசுக்கு என்ன செய்வது என்று கூட தெரியாது. இப்போ என்ன நடந்திருக்கின்றது என்றால், ஹெஸ்போல்லா மிக கடுமையாக பலவீனப்பட்டிருக்கும் காரணத்தினால இப்பொழுதுதான் லெபனான் அரசு களத்தில் இறங்குகிறது. இப்போ லெபனான்ட்ட என்ன சொல்லுவாங்க இஸ்ரேல் அப்படின்னா, ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் டிசார்ம் ஹெஸ்போல்லா, ஹெஸ்போல்லாவிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்யுங்கள். நீங்கள் பறிமுதல் செய்து விட்டால் நான் ஏன் உங்கள் ஏரியாவுக்கு வரேன், நான் உங்கள்கிட்ட வரவே போகிறதில்ல, நான் மாட்டுக்கு என் வீட்டில் உட்காந்துருப்பேன் என்று சொல்ல போகிறார்கள்.